மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாகச் சொல்லி அவளை தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்று தட்சிணாமூர்த்தி உருவத்திற்குள்ளே அந்த ஸ்வரூபத்திற்குள்ளே ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறாள் என்று நமக்கு சொல்லி சனகர் முதலானவர்கள் அவளை வழிபாடு செய்கிறார்கள். அவர்களுக்கு சிவஞானத்தை கொடுப்பவளாக அவள் இருக்கிறாள் என்று பார்த்தோம். அடுத்தது அற்புதமான ஒரு விஷயம், இவ்வளவு ஞானத்தை கொடுக்கக்கூடியவளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நாம் எப்படி அவளை கண்டு கொள்ள முடியும்? நமக்கு அந்த பாக்கியம் கிடையாதா என்று நமக்கு அந்த உள்ளம் இயங்குகிறது இல்லையா? ஏனென்றால் சொல்லக்கூடிய நாமங்கள் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பொழுது நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரவில்லையே, நமக்கு அந்த ஞானம் கிடைக்கவில்லையே என்று இயங்கக்கூடிய உள்ளங்களுக்காக, அந்த ஜீவனுக்காக இதோ அவள் இப்படியும் காட்சி தருகிறாள் என்று சொல்லக்கூடிய நாமாவளி. ஓம் சித்கலாயை நமஹ. ஓம் சித்கலாயை நமஹ. அதாவது சித்தின் கலையாக தோன்றுபவள். சித்து அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? பேரறிவாக இருக்கக்கூடியது. முதல்ல பார்த்துருக்கோம் இல்லையா? சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்த ரூபிணியாக இருக்கக்கூடியவள், சிதீகரச ரூபிணி, சித்து ஏகரச ரூபிணி அப்படிலாம் பார்த்தோம். அடுத்தது சின்மயே அப்படின்னு பார்த்தோம், சித்தின் மயமாக இருக்கிறாள் அப்படின்னு. ஆக அம்பாள் சக்தியாகவே பூரணமாக அந்த பேரறிவின் முழுமையாக அம்பாள் இருக்கிறாள். அப்படி முழுமையாக இருக்கக்கூடியவளை நாம் எப்படி கண்டு கொள்ள முடியும் என்று நம்முடைய உள்ளம் கலங்குகிறது இல்லையா? அப்படி என்றால் அதற்கும் ஒரு வழி உண்டு, அதற்கும் ஒரு சுரூபம் ஒன்று என்று சொல்லக்கூடிய நாமம் தான் இது. சித்தின் கலையாக அதன் அம்சமாக தோன்றுபவள் அப்படின்னு சொன்னா, இப்ப பூரணமாக அவள் இருக்கிறாள்னு சொன்னாங்க. அப்ப பூரணமாக இருக்கக்கூடிய அவளே அதிலிருந்து ஒரு கலையாக, ஒரு அம்சமாக நமக்கு தரிசனம் தர காத்து கொண்டு இருக்கிறாள். இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்ப அதனுடைய அம்சமாக, அதனுடைய ஒரு கலையாக இருப்பதால் இதுல ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமோ, அந்த அளவுக்கு பூரணத்துவம் இருக்காதோ அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி கிடையாது. அந்த பூரணமாக நிறைந்திருக்கக்கூடியவளும் அவள்தான். இங்கே நமக்காக தன்னை குறைத்து கொண்டு காண்பிக்கக்கூடிய இந்த அம்சமும் அவள்தான் அப்படின்னு. இப்ப இது என்ன அப்படின்னா, நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன பூர்ண சைத்தன்யத்தை நம்மால் பார்க்க முடியுமா? முடியாது. அதற்காக தன்னை குறைத்து கொண்டு ஒரு கலையாக, ஒரு அம்சமாக நமக்கு காண்பிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆக எந்த ஒரு ஜீவனும் தன்னை காண வேண்டும் என்று நினைத்து விட்டால், எந்த ஒரு சுரூபத்திலாவது, எந்த ஒரு வடிவத்திலாவது, ஏதோ ஒரு விதத்திலாவது அந்த ஜீவனுக்கு தன்னை காண்பித்து கொடுத்து விடுவாளாம். அப்படித்தான் நமக்கு இதோ இப்படி இந்த சிற்கலையை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால், அது முயற்சி செய்யும் பொழுதும் அதில் அவளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து விட்டால், அதிலிருந்து நம்முடைய பார்வை என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா விசாலமாகி அப்புறமா அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த பூரணமாக இருக்கக்கூடிய அந்த சித் சக்தியை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்ப என்னாகும்? நமக்குள்ளே இருந்து கொண்டிருப்பவளை நாம் காண முடியும். இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சிவஞான பிரதாயினி. தன்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அந்த பரமேஸ்வரனிடம் இவள் தான் ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு அந்த சிவஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா? அந்த சிவஞானத்தை தர காத்து கொண்டிருக்கிறார். மகாபிரியவா சரணம்.